ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக ரீடிங் பார்க்குறோம். இது வந்து உங்களோட பர்சன் இப்போ கரண்ட் அவர் வந்து என்ன ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களோட தாட் என்னவாக இருக்கும் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க உங்கள் பர்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மெயிலோ ஃபீமேலோ நீங்கள் பார்க்குறது. மெயிலுன்னா உங்களோட ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில், ஓகேவா? ரெண்டாவது, சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூவும் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால தான் இந்த மாதிரி பிரேக்கில் இருக்காங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா? பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிவிடும்போது லைக் கொடுத்துட்டு உள்ளே வரும்போது நீங்கள் கவுண்டிங்கில் வரீங்க. லைக் 1, 2, 3 அந்த மாதிரி கவுண்ட் ஆகுதுல. அப்போது சேனலுக்குள்ளே நீங்கள் லிங்க் அதோட சேனலுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் பார்க்குறது ஈஸியாகிடும். சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை தடுத்துருது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அந்த மெத்தட், ஓகேவா? இது வந்து நியூவாக வர வியூவர்ஸ்க்காக சொல்லிடுறேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரி, இப்போது ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு? அவரை வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, ஒரு நல்லது நடக்கணும், ஓகேவா? அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் நல்லபடியாக அவங்களுக்கான அந்த கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கைடன்ஸ் கொடுத்தா அப்படியே காதில் வாங்கி காற்றுல விட்டு போகாதீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் சும்மா இல்லை. நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அமைதியாக பொறுமையாலாம் இல்லை. உங்களை எப்படியாவது தெளிய வச்சு உங்களுக்கு சரியான டைரெக்ஷன் கொடுக்கணும். உங்களோட நீங்கள் நினைக்கிற அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணுங்கிறதுக்கு அவங்களும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? அதனால் நீங்கள் நம்ம ஒரு தனி டைரெக்ஷனில் இருக்கிறோம், நமக்கு கடவுள் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறார் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா உங்களோட அந்த லேகிங்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரதுக்கு தான் முதல்ல. அப்போ தானே நீங்கள் அதை ரிசீவ் பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். ஸோ இதுக்கு இந்த கார்டோட மீனிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி சில விஷயங்கள் நடந்து போயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆப்போசிட் பர்சன் மேலே போடுறீங்களா, இல்லை வந்து சூழ்நிலையை காரணம் காமிக்கிறீங்களா, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கல, ஆப்போசிட் பார்ட்டி பண்ணது தான் பார்க்குறீங்க. கரெக்டாக இல்லையா? அப்படி தான் அந்த கார்டோட அர்த்தம், மீனிங் வருது. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே பாருங்கள். இந்த விஷயத்துக்கு என்ன காரணங்கிறத உங்களுக்குள்ளேயே தேடுங்கன்னு சொல்கிறார். எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே, ஓகேவா? இதுக்கு காரணம் என்ன, நீங்கள் இந்த மாதிரி ஒரி பண்ணுறதுக்கான காரணம், ரீசன் உங்களுக்குள்ளேயே இருக்குது, கண்டுபிடிங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டாரோட்டில் பார்த்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க இப்போ வந்து கரண்ட்டில் பிரேக்கில் தான் இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறவங்க வந்து ரொம்ப நாளாக இந்த உறவு சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, ஓகேவா? இவங்க வந்து நம்மளோட ஜாயின் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க. உங்களால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ போடுறீங்க. பட் வந்து யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காமல் செய்கிறீங்க போல், அப்படியா? ஸோ ஆனால் இதில் வந்து எதுவும் காரியம் சாதித்த மாதிரி இல்லையே. ஆமாம் மேடம்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்சிங் இல்லாத சுச்சுவேஷன். ஒரு அன்பு பாசம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பர்சன் இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது,
இல்லை ஒரு பேலன்சிங்கான ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கறது, இது ரெண்டுமே வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்காது. அதனால தான் பிரேக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரெண்டாவது, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேகில் இருப்பீங்க. இப்போ சொல்கிறது வந்து ஒரு சிலருக்கு டெவில் எனர்ஜி இருக்குது, அதாவது பிளாக் மேஜிக். ஓகேவா? இந்த பிளாக் மேஜிக் இருக்கிற பர்சன் பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ஒரு மதர் கேரக்டரில் இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் எதுக்காக பண்ணியிருக்காங்க? உங்கள் உறவு வந்து பிரேக் ஆகணும், நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்குள்ளே. அதாவது அவங்களுக்கு எளியும் பூனையமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணாங்கள நீங்கள் ஒரு சிலர் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க, மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராடி இருக்கீங்க. ரொம்ப உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணியாச்சு, உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. பட் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த பர்சன் வந்து நீங்கள் அபவ் 35, 40, 45 அந்த அதுக்கும் மேலே சில பேர் இருக்கீங்க. நான் சொன்ன அந்த ஏஜ் குரூப், அந்த ஏஜில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப டேலண்டான பர்சன். நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னம் இதுலேயும் இருக்கலாம். ஸோ உங்களோட வில் பவர் என்னன்னே உங்களுக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டீங்க இதில். ஏன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்ண அந்த விஷயம். ரெண்டாவது, உங்களை வந்து உங்களுக்கு மைண்டாக யோசிக்காது, ரொம்ப வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ், டீச்சர்ஸ், அதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, அப்புறம் வந்து கல்வித்துறை, அந்த மாதிரி. இப்போ வந்து மருத்துவம். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க டாக்டர், நர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்குது இன்ட்யூஷன் வருது எனக்கு. என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுவீங்க. சில பேர் ஹீலர்ஸ், டாரோ ட்ரீடரை கூட இதில் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன தான் பண்ணுறது, எல்லாம் டேலண்ட் தான் நீங்கள். பட் உங்களுக்கு எங்கே லேக் ஆகுதுன்னு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தீங்களா? லேகிங்க்கு காரணம் இதுதான். தெரிஞ்சிச்சா? ஒரு அம்மானி உங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் அவங்களும் சேம் ஏஜ் குரூப்பில் தான் இருக்கீங்க. ஓகே, இது ஒரு சிலருக்கு வந்து மதர் கேரக்டரில் இருப்பாங்க, அவங்க அபவ் 50 அந்த மாதிரி கூட இருக்காங்க. ஒரு சிலருக்கு உங்களோட சேம் ஏஜ் குரூப்பில் கூட இருப்பாங்க. இனியோ ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ராங் விர்ச்சுவல்லாம் பண்ணி அதில் சிக்கிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக இதில் வந்து கிளியர் ஆகணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அன்ஸ்டேபிள் கொடுத்த அந்த பர்சன், அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதுலேருந்து அந்த உறவு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்க. ஆனால் உதவி கேட்க மாட்டீங்க. நீங்கள் கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரா இல்லையா? டிவைன் பாத் உங்களுக்காக இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் இந்த கவலை? ஓகே. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களோட கார்மிக்கா, இல்லை இப்படி தான் இவர் இருப்பாரா காலம் ஃபுல்லாக? இவருக்காக நீங்கள் போட்ட எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட்டு தானே மேம்? நீங்கள் இப்போ பார்க்குறது மெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக கூட இருக்கலாம். உங்களோட எஃபெக்ட் வீணாக. இப்போ நீங்கள் இவர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் கொஞ்ச நாளில் சரியாயிடும், லைஃப் பாண்டிங் இருக்குது உங்களுக்கு, உங்களோட ஆழ்மன பதிவுகள், அவரோட ஆழ்மன பதிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் லேகிங்கில் இருக்குதுன்னா அதை கிளியர் பண்ணிட்டா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக அவங்க இருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணலாம்ல. உங்களுக்கு அந்த ரெமெடி வேணுமா? இப்போ நான் எவ்வளோ கிளியராக சொன்னேன். இந்த ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்து உங்கள் ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க. சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டார். ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்களாக முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நீங்கள் லோயர் வைப்ரேஷனில் இருக்கீங்க. அதனால் ஹை வைப்ரேஷனில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா உங்களை பாதிச்சிடும். அது பாதிச்சுன்னு தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.
நீங்கள் இந்த முயற்சிகளை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆனால் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அது அந்த ராசி அல்லது அந்த லக்னத்தில் அந்த கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம், இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட பவர்னால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ நீங்கள். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக, யாரும் உதவிக்கு இல்லாமல், லோன்லினஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஹில்னஸ் கூட இருக்கும், இன்னும் ஏதாவது ஒரு நர்வஸ் சிஸ்டம்ஸ் சம்மந்தமான விஷயம், அந்த மாதிரி பிரச்சனைகள், கால் வலி பிரச்சனை, கால் வீக்கம், ஷோல்டர் பெயின், எக்ஸாக்ட்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் அதிகமாக தெரியுது. அது மாதிரி ரொம்ப இதாக இருக்கீங்க. ஒரு சிலர் 25, 30 அந்த மாதிரி இருப்பீங்க, ஒரு சிலர் அபவ் 40. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆழ்மன பதிவுகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கைஸ். உங்களுக்கான அந்த இது கொடுக்குறாங்க வெற்றி. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திங்கன்னா, இப்போ சொல்லிட்டாங்க இதில் நீங்கள் உதவி கேட்டால் கிடைக்கும். அது உங்களோட வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும். அது வெற்றி நிச்சயம். ஓகேவா? ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். இந்த லேகிங் இதிலேருந்து ஹீல் ஆகிட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பார்க்குறவங்கள சில பேர் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. உங்களோட அந்த இது வந்து நல்லா இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சாதாரண வேலையில் இருந்தால் கூட, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட, ஃப்யூச்சரில் அது நல்ல க்ரோத்திங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால் நிறையவே வந்து அதனால தான் லேகிங் உங்களுக்கு. மணி தட்டுப்பாடு கூட சில பேருக்கு தெரியுது எனக்கு. ஓகேவா? நீங்களாம் வந்து அபவ் 40க்கு மேலே இருப்பீங்க, ஒரு சிலர் 35ல் இருப்பீங்க. கண்டிப்பாக இது சரியாகும். அவர் சொன்ன விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு புதிய, அதாவது ஒரு ஞான உதயம் வரும் உங்களுக்கு. இது நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு புதிய முயற்சிகளை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போது. அது வந்து ஒரு நியூ டைரக்ஷனாக கூட இருக்கலாம். இந்த உறவே நமக்கு வேண்டாம், இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதுண்டா சாமி அப்படி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க ஒரு சிலர். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து 25, 20க்கும் கீழே இருப்பீங்க. சம் பீப்புள் நீங்கள் வந்து அபவ் 30, 35க்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இன்னும் அதுலேருந்து ஹீல் ஆகலை. அதை போனதையே பற்றி நினச்சிட்ருக்கீங்கப்பா. ஹீல் ஆகணும். நீங்கள் ஹீல் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள் இறைவன் கொடுக்குறாரு. ஒரு சிலர் வந்து ஒரு மெயில் எனர்ஜினால் ரொம்ப லாக் ஆகி உங்களோட அந்த இதிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. இதெல்லாம் கூட சரியாகும். உங்களுக்கான லைஃப் பார்ட்னர், நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்க. ஸோ உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுங்கள். சரியா? அதை பண்ணாமல் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா 2-3 மாதத்துலேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுக்குவோங்க. ஆனால் ரீடிங் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆக்சுவலி உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு எப்படின்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரணும், உங்களை நல்லா டேக்கர் பண்ணிக்கணும்னு நினச்சி வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு வர அந்த மெயினான ரிலேஷன்ஷிப்பை கூட பிரேக் பண்ணுது. ஓகேவா? அந்த நெகட்டிவிட்டி என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அந்த நல்லவங்களை கூட வந்து நெகட்டிவான பீப்புளாக மாற்றி விட்ரும். சிச்சுவேஷனை அதுவே க்ரியேட் பண்ணும். இப்போது சில விஷயங்கள் ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் அதை பற்றிலாம் பேச பெருசாக போகுதுன்னு தான் கொஞ்சம் அதெல்லாம் ஷார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இது ஏன் இப்படி சொல்கிறேங்கிறதுக்கு, இதுக்கான ரீசன் என்ன, உங்களோட ஆழ்மன பதிவுகளை ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோட எண்டில் கூட நான் வந்து அந்த லிங்க்கு, அந்த ப்ரீவியஸ் வீடியோ அதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் புரிதல் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அந்த
எமோஷ்னல் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. நீங்கள் வந்து இப்போது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க முருகரோட டிவோட்டிஸ் அண்ட் மைக்கேல் ஏஞ்சலோட டிவோட்டிஸ். ஒரு சிலர் அம்மன் வழிபாடு, அதாவது நல்ல பவர்ஃபுல் ப்ரொடெக்ஷன் கார்டை வழிபடுவீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் எனக்கு இந்த 2 பேரோட இது நல்லா ரெசனேட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். நல்ல செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. பட் உங்களை வந்து நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்த ஒரு சிலர் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அவங்க வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க. பாதிப்பு நிறைய இருக்குது. இந்த பாதிப்புக்கு உட்பட்டவங்க நிறைய முயற்சியும் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும். இதெல்லாம் வந்து எப்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் மாறும் அப்படின்னிங்கன்னா, நான் சொன்ன இந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ராப்பராக. தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன செய்யணும், அது வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. உங்களோட மனசு என்ற மண்ணுக்குள்ளே இருக்க அந்த தேவையற்ற சீடெல்லாம் பழசில் நடந்ததெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அதுதான் வந்து உங்கள் ஃப்யூச்சரை பாதிக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. காலம் போனதுக்கப்புறமா அப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க பழமொழி. உங்களுக்கு சரியான டைரக்ஷன்ஸ் இறைவன் வந்து டிவைன் பாத்தில் வச்சுருக்காங்க. யாரெல்லாம் புத்திசாலி பிள்ளைங்களோ குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் என்ன ப்ரீவியஸ் வீடியோ கூட பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனாக பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த இதிலேருந்து வெளியில் வருங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தின் 1 இயரில் இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து சரியாகும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயம் ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனால் ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்கப்பா. ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் கோபதாபம், ஒரு சிலர் வந்து முயற்சி கூட எடுத்துகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அந்த நியூ ரிலேஷன்ஷிப்புக்காக மூவ் ஆன் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான். பட் டைரக்ஷனில் இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இத்தனை ரெக்கார்டெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேவா? சரி, இப்போ வந்து சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு சில விஷயங்களே இதுலேயும் சொன்னார். உங்களுக்கு இந்த தவறுக்கு எங்கே காரணம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்குள்ளே தேடுங்க. அப்புறம் இதுக்குள்ளே இருக்க எல்லா ரீசனையும் பார்த்தாச்சு, என்னென்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகேவா? சரி, நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இந்த வீடியோட எண்டில் கூட வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேப்பா, நம்ம வந்து இப்போ பைல் 2 பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டினும் இருக்குது. நீங்கள் வந்து எண்டில் கூட நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். எஸ்ஆர் நோ கொஸ்டின் சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட உங்களோட இன்டென்ஷன் வைங்க. ஒருத்தர் ஒரு பைல் தான் சூஸ் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் 1 or 2 கூட பார்க்கலாம், அது உங்களோட இஷ்டம், ஓகே? சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Emotions are natural and a necessary part of life, but they can also distort your perception and cloud your vision. In order to see things clearly, you must let go of resentment. நீங்கள் வந்து ரொம்ப பாஸ்ட்டில் நடந்த, இப்போ கரண்ட் பாஸ்ட்டில் ஏதோ நடந்திருக்குது, அந்த விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப எமோஷ்னலாக லாக் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து
அதை ரொம்ப பெருசுப்படுத்துகிறீங்க. இப்போ வந்து ஒரு காலகட்டம் வந்து நம்ம எல்லாமே வந்து கடந்து போகணும் இல்லையா? அதை வந்து உங்களால் தாங்கிக்க முடியாமல் அதை வந்து ரொம்ப அந்த எமோஷ்னலுக்கு நீங்கள் வந்து லாக் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு சரியான விஷயம், உங்களோட கோல் என்னன்னு தெரியாது. ஓகேவா? உங்களோட அந்த சரியான விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்படும். நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு அர்த்தம் அது. அதைத்தான் அழகாக அப்படி சொன்னார். இப்போ நான் சொன்னது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எமோஷ்னல் ஃபுல்லாக இருக்காதீங்க. அதை வந்து லெட் கோ பண்ணுங்கள். அதெல்லாம் ஈஸியாக லெட் கோ பண்ண முடியாது. அவர் எப்படி அங்கே பண்ணுவாங்க. சில பேர் வந்து சின்ன ஏஜில் இருக்கீங்க, பிலோ 20-25 இருக்கீங்க. இந்த வயசு வேகம் எல்லாம் உங்களை அப்படி தான் யோசிக்க வைக்கும். என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை வந்து இவ்வளோ ஏமாற்றிட்டாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலர் வந்து இந்த ஏஜில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அபவ் 40க்கு மேலே இருக்கீங்க, 35-40க்கு மேலே இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து இதே மாதிரி எண்ணம் தான். ஏஜ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டை தவிர எண்ணங்கள் ஒரே மாதிரி தான். அப்படி தான் வருது இன்ட்யூஷனில். ஓகேவா? ஸோ எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. அப்போ தான் உங்களோட கோல் என்ன, நம்ம என்னதுக்காக வந்தோம், உங்களோட சோல் பர்பஸ் எதுக்காக வந்துச்சுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கஷ்டம்லாம் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி இந்த விவரம் இல்லாத பிள்ளைங்க சொல்லுவாங்களே, 11-12 வயசில் விவரம் இல்லாமல் விளையாடுவாங்களே, அந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், இவன் என்னை பிரேக் பண்ண, அந்த குழந்தைத்தனமான அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதான் உங்களுக்கு ஒரு சரியான கிளாஸ் டீச்சர் இல்லை, உங்களுக்கு சரியான ஒரு லைஃப் கோச் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி உங்களோட தாட்டு, உங்களோட அந்த எமோஷ்னல் இதை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க தெரியல. ஓகேவா? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் சுத்தமாக பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட அந்த பர்சன், அந்த பிரேக்கில் இருக்க பர்சன் மேபி அவங்க வந்து அவங்க மைண்டில் ஒரு புது ஐடியா ஓடிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு திருமணத்திற்கு அவங்களோட இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, அபவ் 45, 40, 35 அந்த மாதிரி இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. உங்களோட அந்த ஒரு சில விஷயங்கள் எமோஷ்னலாக நீங்கள் பேசின ஒரு ஏதோ விஷயம் நடந்திருக்குது. அந்த விஷயத்தினால உங்களுக்கு ஒரு ஃபாதர் அதாவது எப்படின்னா, ஒரு சிலருக்கு உங்கள் வீட்லேயே ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களோட அந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லாக்காக இருக்காங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த பர்சன்கிட்ட கொஞ்சம் பிரேக்கில் இருக்கீங்க. இப்போ வந்து அவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அந்த பாஸ்ட் பர்சனுக்கும் என்ன ஒரு விஷயத்தினால அந்த பிரேக் நடந்ததுன்னா, உங்களோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வாக்குவாதம், சண்டைகள், வாய்க்கா வரப்பு சண்டை அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? சரி, இது கலெக்டிவ் ரீடிங் கைஸ். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் தனியாக எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பர்டிகுலராக அதை வந்து டீப்பாக சொல்ல முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் சில முடிவுகள் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து நியூ ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லி அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பு அவங்க மேலே ரொம்ப கோவம் தான் உங்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பை பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது. இது வந்து உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க மூலயமா உங்களுக்கு அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் வரும். ஒரு சிலர் நீங்கள் பொது இடத்துல மீட் பண்ணலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் இல்லைனா கோவில், சர்ச் அந்த மாதிரி கூட மீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஆனால் வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகள், பழைய ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்கப்பா. அதுவும் வந்து ஃபைனான்ஸில் இருந்து, ஜாபில் இருந்து, ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அடி வாங்கி நிற்கிறீங்க ஒரு சிலர். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இத்தனை விஷயத்துலேயும் அடி வாங்கி நின்றுட்டு நீங்கள் வந்து எனக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை நல்லா ஹீல் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா?
இதெல்லாம் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன அது விஷயம் அப்படின்லாம் தெரியலன்னா பழைய என்னோடய அந்த ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ எண்டில், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. உங்கள் ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை எப்படி கிளியர் பண்ணணும், உங்களுக்கான நியூ பார்ட்னரை எப்படி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் உங்களுக்கு நியூ பார்ட்னர் நிரந்தரமாக உங்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கும், எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அதே மாதிரி டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்சம் ரொம்ப மன இறுக்கம், அப்புறம் உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா அதான் இப்போயே சொன்னேனே, அது அவங்க கொஞ்சம் உங்களை வந்து ஏமாற்றிருக்க மாதிரி தெரியுது. அந்த மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. நியூ டைரக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு சிலர் நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்குது. ஆமாம், கரெக்ட். நானும் வந்து ஒரு ஃபேமிலியாக வாழணும், எனக்கும் வந்து ஒரு ஃபேமிலி வேணும், குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. பின்னாடி டெவில் வந்து நிற்க, என்னப்பா இது? யூ ஆர் அ குட் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் நீங்கள். யூ ஆர் அ கிரியேட்டர் கூட. ஆனால் பின்னாடி உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு லேகிங் இருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகுது. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் என்னங்கிறது இப்போ தான் சொன்னேன், பார்த்துக்கோங்க. நீங்களாம் கூட அபவ் 35-40 அந்த மாதிரி இருக்கீங்க ஒரு சிலர். நீங்கள் வந்து டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டார், காவல்துறை, என்ஜிஓ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப வந்து ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்ன ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு பாருங்கள். ஹீரோஃபண்ட் வந்துட்டார். இதுக்கு மேலே ரீடிங் இல்லைப்பா, இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. உங்களுக்கு ஒரு கிளியரான மைண்ட் செட்டு ஒரு சிலருக்கு வருது. கரெக்டாக நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் குருமார்களோட ஹெல்ப்பை கேட்கணுங்கிறது தான் இது கார்டோட இது. ஓகேங்களா? ரீடிங் பாருங்கள். அதாவது நீங்களே ஒரு எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நான் தான் சொன்னேனே, நீங்கள் வந்து ரேக்கி ஹீலராக கூட ஒரு சிலர் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஹீலிங் டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? பட் நீங்கள் லேகாகி நிற்கிறது உங்களுக்கே தெரில. ஏன்னா பிளாக்கேஜஸ் அந்த மாதிரி ஹெவியாக இருக்குது. உங்களோட எனர்ஜி லெவலை ரொம்ப லோ பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படி இந்த லேக்லேருந்து வெளில வரணும், எல்லா டாக்டிஸும் நான் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் இருக்குது. நீங்கள் இதுக்காக நிறையெல்லாம் வந்து 15 வருஷம் நான் கற்றுக்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும், நான் படித்த மாதிரி நீங்கள் எல்லா கோர்ஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படிலாம் எதுவுமே நான் வைக்கல. நான் வந்து ஒரு பெரிய டிகிரி சப்ஜெக்ட் நான் போய்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியாச்சு, ரிசர்ச் எல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் மறுபடியும் ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? சொல்லித்தர, அதாவது ஒரு பெரிய டிகிரி சப்ஜெக்டை ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட ஃப்ரீக்வன்சியில் போய்ட்டு அவங்களுக்கு ஈஸியாக அவங்களோட மழலை மொழியில் சொல்லி கொடுப்போம்ல, அது மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தந்திருக்கேன் அந்த 21 days கிளாஸ். ஓகேவா? இதுக்கு மேலே எனக்கு வாய் வலிக்குது, சொல்லியாச்சு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். குருமார்களோட அந்த அட்வைஸ் அதை தான் கேட்க சொல்கிறாங்க. ஹெல்ப் கேட்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த ரீடிங் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க சாய்பாபா பக்தராக இருப்பீங்க, முருகரோட பக்தர், அம்மன் வழிபாடு அதிகம் பண்ணுறீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்கப்பா. ஒரு சிலர் வந்து இன்னமும் உங்களுக்கு அந்த தேடல் இருக்குது. உங்களோட பிரச்சனைக்கு இதுதான் காரணமா, இதுதான் பிரச்சனையா, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு. நீங்களும் வந்து ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான பர்சன், மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிளை வெளியே சொல்ல முடியல, இதை வெளியவும் சொல்ல முடியல. என்ன சொல்கிறது, நீங்களாகவும் அதை வந்து சமாளிக்க முடியல. அதனால் ரொம்ப யோசனையில் இருக்கீங்க, தேடிக்கிட்டே இருக்கீங்க, விடை கிடைக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடிவு இருக்குது. லைஃப் கோச்சிங் கிளாஸு உங்களுக்கு டிவைன் பாத்தில் இருக்குது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இருந்தும் உங்களோட ஆழ்மன பதிவுலேருந்தும் நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த நியூ டைரக்ஷனை நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோட எண்டில் நிறைய அந்த பழைய வீடியோஸ் நம்மளோடது இருக்குது, அதில் நிறைய டீப்பாக கொஞ்சம் பேசியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருந்தாங்கன்னா. ஏன்னா இப்போ நான் சொல்கிற இந்த கார்டு பார்த்தீங்கன்னா அபவ் 45-50 இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரப்போசல் வருதுன்றாங்க.
இந்த உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரேஜான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வராங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக பேக் போகாமல் மூவ் ஆன் ஃபார்வேர்டு. யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சைன் எல்லாம் கவனிக்கவே மாட்டேன்றீங்க, கவனிக்க சொல்கிறாங்க. இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறீங்க, கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகுது. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் வேண்டின அந்த இதுக்கு வந்து நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வருது. ரொம்ப நாளாக வேண்டுறீங்க. நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் அண்ட் முருகர் பக்தராக இருக்கீங்க. ரொம்ப நாளாக இதுக்காக அவர்கிட்ட கண்ணீர் விட்டு எவ்வளவோ போராடி வருஷக்கணக்காக கூட ஒரு சிலர் இருக்கும், ஒரு 5-6 வருஷமாக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. பார்த்தேன்னா உங்கள் ஏஜ் குரூப் வந்து 40, 35 அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து 30 கூட இருப்பீங்க. உங்களுக்கு பேலன்சிங் வேணும், உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஒரு சிலருக்கு ரீயூனியன் பாசிபிள் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணுமா, ரீயூனியன் பாசிபிள். ஓகேவா, இது ஒரு சிலருக்குப்பா, எல்லாருக்கும் இல்லை. உங்களுக்கு எதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துருங்க, அவ்வளோதாம்மா. ஆனால் இந்த ரீயூனியன் ஆகணும்னு சொல்லி சில பேர் ட்ரை பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பர்சனை வந்து அதுக்காக நிறைய இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டீங்க, எதுவும் பலன் அளிக்கலை. ஆனால் நான் இந்த ஸ்ட்ரக்லேருந்து, இந்த ஆழ்மன பதிவுலேருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரீயூனியனுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த டெவில் எனர்ஜிலாம் ஒரு சிலருக்கு இருந்தால் கூட அதை வந்து, ஏன்னா நீங்கள் உங்களோட பவரை கம்மி பண்ணி வச்சுன்னு இருக்கும் போது இந்த நெகட்டிவிட்டியோட பவர் அதிகமாக இருக்கும், அதுதான் வேலை செய்யும். ஓகேவா. ஸோ ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஃபோன் அடிச்சிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது, எல்லாரும் நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுப்பா. நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா மெசேஜ் நான் ஃப்ரீ ஆகிட்டு மெசேஜ் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவேன். ஓகேவா, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஓகே, எல்லாருக்கூடையும் நான் பேசணுன்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் கால்லையே பேசின்னு இருக்க முடியாது. அது கரெக்டாக உங்களுக்கு என்ன விஷயம் லேகில் இருக்குன்றது எனக்கு தெரியும். நீங்கள் விஷயத்த சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா, இந்த இடம் தான் ஸ்ட்ரக்கு, இங்கே கிளியர் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு விடியல் இருக்குது. உங்கள் தலைவிதியை நீங்கள் மாற்றலாம். டிவைன் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சரி, இந்த பைல் 2 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்களா, அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக 444112 11111 இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குற நம்பர்னால் நியூ பிகினிங்ஸ். உங்களோட வழிகள் வந்து திறக்கப்படுகிறது, உங்கள் ப்ரேயர் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு சரியான பாதை திறக்கப்படுகிறது. நீ சரியான டைரக்ஷனுக்கு வா, உனக்கான ஒரு ஹெல்ப் இருக்குது, டிவைன் உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்க, அது கவனி, அதை செயல்படுத்து, அதை பெற்றுக்கொள். இதுக்கு மேலே எவ்வளோ சொல்கிறது, வாய் வலிக்குது. ஓகே, சரி, நம்ம இப்போ பைல் 3 பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர் இஸ் அபவுட் டு டீப்பன். லவ் கன்க்யூர் அண்ட் அன்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல் திங்ஸ். அதாவது உண்மையான அன்பு வந்து எல்லாத்தையுமே ஹீல் பண்ணும், மாற்றிடும். இப்போது ரைட் நோ நீங்கள் அதான் சொல்லணும், நோ கான்டாக்டில் தானே இருக்கீங்க. உண்மையான ட்ரூ லவ்வுக்கு வந்து அந்த பவர் இருக்குது. ஒருத்தர் டீப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அவங்கள இன்னொருத்தரை வந்து மாற்றிட முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு டெலிபதி சொல்லுவாங்கள்ல, சாதாரணமாக உங்களோட இதுக்கு சொல்கிறேன். டெலிபதி முறையில் நீங்கள் வந்து உங்களோட அலைகள் என்ன பண்ணும், அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ப்ளஸில் இருந்தீங்கன்னா ப்ளஸ் எனர்ஜி அங்கே இன்ட்ராக்ட் பண்ணும், நீங்கள் மைனஸில் இருந்தீங்கன்னா மைனஸ் எனர்ஜி இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா. அதுதான் நீங்கள் ப்ளஸ் ஆகிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆகிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பதிவிலும். சரி, டாரோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்கல்ல, இந்த உறவு வந்து ரீகன்சிலேஷன் ஆகுமா? இதுக்காக நம்ம செய்யாத முயற்சியே இல்லை, இனிமேல் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஏஜ்லாம் வந்து பிலோ, ஒரு சிலர் அபவ் 35 40 அப்படி இருப்பீங்க, ஒரு சிலர் பிலோ 30 இருக்கீங்க. கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசிக்கு அதிகமாக இருக்குது. இந்த 6 ராசி தான் அதிகம், 6 ராசி அல்லது லக்னத்தில். ஓகேவா? ஸோ உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஃபெயிலியர், எதனால் இது கிடைக்குமா கிடைக்காதா, எதனால் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. ஓகேவா? போட்டு எல்லோரும் இது பண்ணிக்கூடாது. இது ஒரு சிலருக்கு இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக பொருந்திருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணால் பர்சனல் ரீடிங் எடுத்து ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்கள் மனப்பான்மை எப்படின்னா, அதிலே உங்களை வந்து இந்த புதுசாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, புதிய விஷயங்களில் ஒரு ஈடுபாடு இருக்காது, உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு இருக்காது. நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம இருக்கணும், இது எப்படி இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன், எப்படி அடித்தாலும் நான் தாங்கிக்குவேன், ஒரு அடிமைத்தனமான ஒரு மைண்ட் தாட்டு. நீ ஒரு பொண்ணுன்னா நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதை தாண்டி நீ எதையும் யோசிக்கக்கூடாது, இந்த அப்படின்லாம் உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர். அதை தாண்டி நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ கரண்ட்டில் வந்து முக்கியமான கட்டத்தில் நிற்கிறீங்க ஒரு சிலர். நீங்கள் வந்து முக்கியமான முடிவு எடுக்கணும். இந்த ஃபெயிலியர், இந்த நோ கான்டாக்டில் இவ்வளோ நாளாக உங்களை விட்டுட்டு இருக்கிறவங்க திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு நீங்கள் வந்து கேளுங்க. ஏன்னா கார்டு வழியாக பார்க்கும்போது நீங்கள் பாஸ்ட்டு போனீங்கன்னா அது கர்மா, பேட் கர்மா ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்யூச்சரை நோக்கி போகிறீங்க, எனக்கு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது குட் கர்மா. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர், நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. ஆனால் நீங்கள் பழசு அந்த இப்போது வந்து இந்த பேட் கர்மாவில் இருக்கீங்க இல்லையா, அந்த கரண்ட் பர்சன் அந்த நோ கான்டாக்டில் அவங்க நிறையா உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க, வலிகள் வேதனைகள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகலை ஒரு சிலர். ஓகேவா? காயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்குது. உங்கள் அந்த மண்ணுன்ற அந்த மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த டைரெக்ஷன், நீங்கள் அது திரும்பவும் அந்த பழைய லைஃப்குள்ளே போனாலும் சரி, நியூ லைஃப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, ஃப்யூச்சரில் அதுதான் நீங்கள் இது பண்ணுவீங்க. சரியா? அந்த மண்ணுன்ற அந்த மனசு வந்து நீங்கள் நல்ல செடியை வச்சாலும், அது மாமர கொட்டையை போட்டு நீங்கள் வச்சிங்கனாலும் வளரும், கஞ்சா செடியை பிடிங்கி வச்சிங்கனாலும் வளரும். வளருமா இல்லையா? மண்ணும் மனசும் ஒன்று தான். ஓகே, வேறு என்ன அப்புறம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கரண்ட்டில் ஒரு சிலர் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ரிலேஷன்ஷிப் 100% கர்மா, அதாவது பேட் கர்மா. ஸோ நீங்கள் வந்து இந்த சைக்கிள் மாறணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட இந்த சிச்சுவேஷன், நீங்கள் பார்த்த அந்த ஃபெயிலியர், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க, அது வந்து உங்களோட கணவன், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் அந்த பர்சன் உங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க. அவங்கள நம்பி நம்பி நிறைய வாட்டி ஃபெயிலியர். நீங்கள் வந்து எதுலையுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதை அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. மண்குதிரையில் ஏறினா ஆற்றுல போய் அந்த பக்கம் சேர்ந்துட முடியுமா? அதோடு அடிச்சுட்டு போக வேண்டியது தான். அப்படி அந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு. அவங்கள நம்பி எதுவுமே பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட அந்த அன்பு, பாசம் அதெல்லாம் ஃபேக்கான உறவு. அது அவங்களுக்காக ரொம்ப நாள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. டிவைன் எப்படி கொடுப்பாங்க? தலைகளாக தண்ணி குடித்தாலும் அந்த விஷயம் நடக்காது. அது நடந்தால் நீ கஷ்டப்படுவேன்னு அதனால் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு அதுதான் வேணும். அதில் கூட ஒரு ஸ்டடி கிடையாது. நீங்கள் நிறைய இப்போ நான் சொல்கிற இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் ஆல்ரெடி 1 or 2 இது வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ஆழ்மன பதிவு, இந்த மண்ணுன்ற அந்த விதைக்குள்ளே என்ன விதை போட்டு வச்சுருக்கீங்களோ அதுதான் திரும்ப ஃப்யூச்சரில் வரும். பி கேர்ஃபுல். நீங்கள் அதிலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஓகே, உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த நெகட்டிவான தாட்ஸ், இப்போ நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கில் நிற்கிறீங்க, ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிட்டு அந்த பர்சன்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க, சிங்கிளாக இருக்கீங்க, நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. ரொம்ப எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அடி. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். சில பேருக்கு வந்து உங்களோட மூன் எனர்ஜி கம்மியாக இருக்கும். உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட் பர்சன் வந்து எப்படின்னா,
ரொம்ப வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேலாக இருந்தால் உங்களோட மேல் எனர்ஜி, மெயில் பார்க்குறீங்களா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி நல்ல வெல் செட்டில்டு பர்சனாக இருப்பாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு. அவங்க ஒரு நேரம் போல் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து திடீர்னு நல்லா அப்படியே அவங்கள மாதிரி ஒரு பசு மாதிரி இருப்பாங்க. அப்புறம் பாயும் புலியாக மாறிடுவாங்க. அவங்க வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது உங்களுக்கு. பாய்சன் மாதிரி இறங்கும். ஸோ அவங்களோட பயம் பதட்டம் அந்த மாதிரி அவங்களோட ரெக்கார்டு ஆழ்மன பதிவுகள் உங்களை பாதிச்சிருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்கான்னு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா டிப்ஸும் சொல்லித்தரேன். இன்னும் டீப்பாகலாம் இதில் பேசிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு டீப்பாக இன்னும் தெரியணும்னா நம்மளோட பழைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து இந்த லிங்கில் தரேன். இந்த வீடியோ எண்டில் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நியூ ப்ரப்போசல் இருக்குது. அவரோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 25, 30, 35 அந்த மாதிரி வருவாங்க உங்களுக்கு. உங்களை விட அது வந்து ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்க வந்து சின்னவங்களாக இருக்கலாம் மேபி ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு தைரியமான ரொம்ப கரேஜான ஃபீமேல் எனர்ஜி. அவங்க வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலாக நல்ல வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அவங்க கூட நின்னிங்கனாவே அவங்களோட அந்த எனர்ஜி உங்களை ஹீல் பண்ணும். ஒரு டிவைன் லைட் மாதிரி வர்றாங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் மேல், மேல் இருந்தால் ஃபீமேல், அந்த ஏஜ் குரூப்பும் சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்களா, உங்களுக்கு உங்கள் மேல் எனர்ஜி இந்த ஏஜில் வருவாங்க. அதே மாதிரி உங்களை விட கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஏஜ் வந்து 4-5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஒரு சிலர் நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபயர் எனர்ஜி பர்சன் அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஒரு டிவைன் லைட் போல் வருவாங்க அவங்க. கண்டிப்பாக சோல்மேட் கனெக்ஷன் இருக்குப்பா. சந்தோஷமாப்பா? யாரோ ஆனால் எல்லாருக்கும்லாம் நான் சொல்ல முடியாது, எனக்கு எல்லாருக்கும் சொல்லலை. இது வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித பந்தமாக தெரியுது. சோல்மேட் கனெக்ஷன்ஸ் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ட்வின் ஃப்ளேமாக சோல்மேட்டாக இருக்குமா, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசோலேஷன் டவுட்லாம் ஏதாவது இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதான் நான் சொன்னேனே, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உங்களோட எங்கேஜில் வருவாங்க. பட் அவங்க வந்து உங்களுக்கு சரியான பேரான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ளேஃபுல் பாய் மாதிரி இருப்பாங்க. ஸோ தட் அதனால் அவங்க வந்து ஸ்ட்ராங் பர்சன் பாண்டிங் தருவாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா, அபவ் 35-40 இருக்கீங்க. ஒரு சிலர் அந்த என்ஜிஓ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய லைனில் இருக்கீங்களா, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் யாருக்காவது வரலாம். இப்போ நீங்கள் வந்து சிங்கிளாக இண்டிவிஜுவலாக ஷைனாக இருக்கீங்க. டிவைன் கொடுக்குற விஷயங்களை கவனிங்க. மூவ் ஆன் ஃபார்வேர்டு. நீங்கள் ஃபார்வேர்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான உங்களோட ஏஜ் குரூப்புக்கு ஈக்குவலான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. அவர் நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ இல்லைனா வந்து ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அங்கேயும் போயிட்டு உங்களோட நீங்கள் உங்களோட பழைய ரெக்கார்டை காமிச்சிடாதீங்க. ஓகே, லெட் கோ பண்ணுங்கப்பா. நம்மளோட ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு ஒரு தெளிவு பிறக்குது. நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க. ஏதோ புதிய விஷயத்தை கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். மேபி லைஃப் கோச்சிங் கிளாஸ் கூட கற்றுக்கலான்னு கூட மனசில் தோணலாம். நியூ பிகினிங்ஸ்க்காக ஒரு சிலர் ரெடி ஆகிறீங்க. ஒரு சடனாக ஒரு தாட் உங்களுக்குள்ளே வருது. ஸோ ரொம்ப நாளாக இந்த லேக்கில் இருக்கீங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பண்ணுவீங்க. அந்த புதிய முயற்சிகள் உங்களுக்கு சரியான விஷயத்தை உங்களுக்கு கையில் கொண்டு வந்து தரும். வெற்றி நிச்சயம். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட ப்ரேயர் வச்சுக்கோங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவர்கிட்ட மனதார ப்ரேயர் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். 2 பைல் வைக்கிறேன், உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ பாருங்கள். பொத்துன்னு வந்து விடுறாங்க. இப்போது பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட்,
ஃபைல் நம்பர் 2க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். இது வந்து ரூட் சக்ரா, இது வந்து த்ரோட் சக்ரா. ஓகேவா? நீங்கள் அந்த சக்கரங்களை வச்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெடியா? பார்த்துடலாமா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு? ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியாக உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் கெஸ். கரெக்டாக இருந்தால் ஃபைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இது தான் வரும்னு கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது கேட்டிருந்தா கூட, நீங்கள் வேறு கொஸ்டினாக கூட இருந்தால் அதுக்கு வந்து சாமுவேல் ஏஞ்சல் எஸ்ன்னு தான் சொல்கிறாரு. 75% இதுவாக தான் இருக்கும். அதர் தென் 25% வேறு கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, அது நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட் லைஃப் இதாக இருக்குது உங்களுக்கு, செகண்ட் லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அவங்க உங்களுக்கு ஈக்குவலான ஏஜ் குரூப்பில் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு எப்படின்னா, நீங்கள் பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் இது ஃபீமேல் எனர்ஜி தான் ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வருவாரா, எனக்கு வந்து எல்லா விதத்திலும் அவர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, எனக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க. அவர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பார். அபவ் 35 இருப்பாங்க. பிலோ 30 கிடையாது, பிலோ 35 கிடையாது. அபவ் 35, 40, 50 அந்த மாதிரி கூட இருக்கலாம் மேபி. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரி, இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காரு. இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களோட கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சாய் பக்தர் இல்லைனா முருகரோட டிவோட்டிஸ். இப்போது நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்ருக்க விஷயம், இந்த விஷயம் எனக்கு நீங்கள் செஞ்சு தருவீங்களா, இது நடந்துருமா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து கை கூடுமா, இல்லை நான் நியூ டைரக்ஷன் எடுக்கணுமா, இந்த மாதிரி தான் அந்த இவங்கக்கிட்ட வச்ச இன்டென்ஷன் பலித்தமாகுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட தாட் இருந்திருக்கும். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயத்துக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருது. அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில விதிமுறைகள் ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குது, குருமார்கள் மூலமாக ஏதாவது கைடன்ஸ் கிடைக்குதுன்னா ஃபாலோ பண்ணி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கான விஷயங்கள் அது வந்து அந்த ப்ரேயருக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் கேட்கப்பட்டதுங்கிற மாதிரி. ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்ல. அதுக்கான ஸ்ட்ரகிள்க்கெல்லாம் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு சைனும் கொடுத்துட்டாரு, வாய்ஸும் கொடுத்துட்டாரு டிவைன் பாத் மூலமாக. இந்த லேகிங்லலாம் எப்படி இருக்கீங்க, இந்த லேகிங்லேருந்து எப்படி வந்தால் நீங்கள் வந்து டிவைன் கொடுக்குற விஷயங்களை ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிற முக்கியமான இந்த குருமார்களோட அந்த இது விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்ட்யூஷனில் நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் ஸ்பார்க் வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 75% இது மாதிரி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்கக்கிட்ட வச்ச இன்டென்ஷனுக்கான எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபைல் 1 ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வழியே தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாராவது இருக்கா, உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் கொஞ்சம் நாள் டீப்பான ஃப்ரெண்டாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எதுவும் சொல்லக்கூட வேணாம், ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்க சேனல் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் டிவைன் வந்து எப்படியெல்லாம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. நீங்களும் ஒரு சேனல் தான், நீங்களும் ஒரு ஏஞ்சல் தான். டிவைனுக்கு நீங்களும் ஒரு ஏஞ்சல். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம், நம்ம மட்டும் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லாமல், உங்களுக்கு கிடைச்ச இந்த அற்புத ஒரு விஷயத்த வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லை, வருங்கால அந்த ஜென்ரேஷனே இதில் அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. இப்போவே நீங்கள் அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணலைன்னா, நாளைக்கு ஃபாரின் கண்ட்ரியெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபேமிலியோடு இருப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களாம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆழமான ரெக்கார்டு. நீங்கள் இங்கே வந்து எதையுமே வந்து நம்மளை செல்ஃபாக
கவனிச்சிக்கக்கூடிய எந்த மெத்தடையும் இவங்க வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமோ இந்த கார்ப்பரேட் உலகமோ நமக்கு சொல்லி தரல. அதனால் அவங்கக்கிட்டேருந்து அதை எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் தான் தற்காத்துக்கணும். உங்களை நீங்கள் தான் செல்ஃபாக வந்து டெவலப் பண்ணிக்கணும். புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரீடிங் பார்க்குறவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஸ்கூல் படிக்கிற வயசில், காலேஜ் படிக்கிற வயசில், இல்லைனா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை திருமணம் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு லைஃப் கோச்சிங் கிளாஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த கிளாஸை ஜாயின் பண்ண வைங்க. அவங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு ஏதாவது இருக்குன்னா பாஸ்ட்டில் ஃபெயிலியர் பார்த்து அதனால் ரொம்ப அவங்க ஒரு சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க வீட்டில். புரியுதா? அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருந்தால் கூட அவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி படிக்கிற வயசில் இருக்க குழந்தைங்க திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த கிளாஸ் நீங்கள் எத்தனையோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாம் அவங்கள வந்து காப்பாற்றாது. இதுதான் அது அவங்க என்ன செஞ்சாலும் காப்பாற்றும். அவங்களுக்கு தெளிவான ஒரு பாதை கொடுக்கும். ஓகேவா? தயவு செஞ்சு நீங்களும் மாறுங்க. உங்களோட பிள்ளைங்களுக்கும் வந்து அந்த எதிர்கால சந்ததியினர் அவங்க தான். இப்போ நம்ம ரீடிங் பார்க்குறவங்க பிலோ 25-20 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க. ஒரு 30-35% அந்த அளவுக்கு பார்க்குறீங்க. ரிமைனிங் இருக்கிறவங்களாம் அபவுட் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் 55-60 கூட பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் பிள்ளைங்க இருப்பாங்க. உங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பழைய லைஃப்பை பற்றி சொன்னால் இப்போ வந்து வீட்டில் பிரச்சனை வரும், சரி நம்ம வீட்டில் எதாவது பண்ணுறவங்களே பார்க்குறவங்களே நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொடுக்குங்க. லாஸ்ட்டில் 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஃபெயிலியராக அந்த நியூ லைஃப்லேயும் வந்து நிற்கும். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுறது, சரி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அந்த அடிமை மாதிரி அப்படியே ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படியே தாக்கு பிடிச்சி அப்புறமா முடியவே முடியாதுப்பா அப்படின்ட்ட பிறகு வெளில வர்றது. திரும்ப அடுத்த லைஃபுங்கன்னு போகும்போதெல்லாம் நிறைய ஏன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் வருதுன்னா மெயினான ரீசன் இதுதான், ஆழ்மன ரெக்கார்ட் பதிவுகள். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் போட அது பெரிய லென்த் வீடியோ ஆகுது. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும்னா பழைய வீடியோஸ்லாம் நான் வந்து இந்த ஸ்க்ரீனோட எண்டில் கூட வரும். நீங்கள் அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? இன்கேஸ் இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்பில் அது வாட்ஸ்அப் நம்பர். கால்லாம் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், உங்களுக்கு என்ன வேணும். நம்மக்கிட்ட நிறையா வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸ் மெயினான கிளாஸாக வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் ஒவ்வொருத்தரும் முதல்ல கற்றுக்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் உங்களோட கார்மிக்காக இருக்குது. இல்லைனா நீங்கள் இந்த பிறவியில் இப்போது நீங்கள் ரைட் நவ் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறீங்க. அது பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லைனா வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகிட்டீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அடி வாங்காது. அது எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் அதோட ஷேடோ வந்து இருக்கும். உங்களுக்கு அதோட பாதிப்புகள் தெரியும். எதுலேயுமே வந்து சரியாக ஸ்டேபிளாக இருக்க முடியாது உங்களால். இந்த மாதிரி லேகிங்லேருந்து எப்படி வரணுங்கிறது எல்லா டாக்டிக்ஸும் எல்லாமே கிளியர் பண்ணுவேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்பெஷலாக ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த அமாவாசை வருது இல்லையா? அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை அன்னைக்கு இனிஷியேஷன் அந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. யாருக்காவது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. இப்போத்துலேருந்து புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்பி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.